உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மழையை பற்றி சமீபத்தில் அதிகமாக செய்திகள் அடிபடுகின்றன. இதற்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே வந்த மழை சில இடங்களில் சற்றே அதிகமான சேதத்தை செய்துவிட்டது. சரி, இந்த முறை 11ஆம் தேதி மழை வரும்னு சொல்கிறாங்கல்ல, தமிழக கடற்கரை பகுதிகளில், கடலோர மாவட்டங்களில் அது எந்த அளவிற்கு இருக்கிறது, அதனுடைய வீரியம் என்ன என்பதை நாம் தற்பொழுது அறிந்து கொள்ளலாம். ஒன்று மட்டும் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிவிட ஆசைப்படுகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம், இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர புயல் உருவாக வாய்ப்பு என்று எங்கேயும் சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புயலுக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் என்ன வித்தியாசம்? ஆரம்பத்தில் முதல்ல புயலுடைய அறிகுறி ஒரு சுழற்சியாகத்தான் இருக்கும். சுழற்சியானது சற்றே கடலுக்கு மேலே வலு பெற்றால் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுதான் இப்போதைய கண்டிஷன். அது சற்றே வலு பெற்றால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது இன்னும் வலுப்பெற்றால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது இன்னும் அதிகமாக வலுப்பெற்றால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுவும் வலுப்பெற்றால் புயலாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் ஆரம்ப கண்டிஷனில் தானே இருக்கோம். எந்த ரெட் அலர்ட்டும் கிடையாது. 11ஆம் தேதி ஆகட்டும், 12ஆம் தேதி ஆகட்டும், 13ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பரில் எந்த ரெட் அலர்ட்டும் கிடையாது. முதல்ல வானிலை ஆய்வு மையத்தினுடைய வெப்சைட்டில் என்ன தரவுகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 11ஆம் தேதி மழை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மஞ்சள் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் அலர்ட்டுக்கு மேலே இருப்பது ஆரஞ்சு அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்டுக்கு மேலே இருப்பது தான் ரெட் அலர்ட். இங்கே ஆரஞ்சு அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிதீவிரமான மழை எச்சரிக்கை எல்லாம் இங்கே இல்லை. இருந்திருந்தால் ரெட் அலர்ட் கொடுத்துருப்பாங்க. சரி, அப்படியே மஞ்சள் எச்சரிக்கை 11ஆம் தேதி டிசம்பர் 2024 என்று கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கடலூர், மயிலாடுதுறை, பிறகு நாகப்பட்டினம், இந்த பகுதிகளில் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மஞ்சள் எச்சரிக்கைக்கு பகுதியில் ஆரஞ்சு எச்சரிக்கை என்று சொல்லப்படுவது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், எதெல்லாம் கடற்கரையை ஒட்டிய அடுத்த கட்ட மாவட்டங்களாக அமைகிறதோ அங்கே மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயுமே ரெட் அலர்ட் இல்லை என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதிகபட்சமாக ஆரஞ்சு இருக்கிறது, ரெட் கிடையாது. மஞ்சள் அதிக இடங்களில் இருக்கிறது. சரி, 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் எங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் ஆரஞ்சு அலர்ட், அதை சுற்றி மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை அங்கெல்லாம். அப்படியே 13ஆம் தேதி நாம் போனோம் அப்படின்னா எங்கேயுமே ஆரஞ்சு அலர்ட் இல்லை, மஞ்சள் அலர்ட் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் எங்கேயுமே இல்லை. ஆக அதிதீவிர மழை என்ற எச்சரிக்கை எங்கேயும் கிடையாது. ஆங்காங்கே கனமழை இருக்கக்கூடும், சில இடங்களில் அதிக கனமழை இருக்கக்கூடும். அதை நாம் புரிஞ்சுக்கணும். இது புயலும் கிடையாது. இப்போ நாம் செயற்கைக்கோளுடைய மேப்புக்கு போவோம். செயற்கைக்கோள்கள் என்ன செய்கிறது? சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து பூமியை பார்க்கிறது. கடலில் என்ன சூழல் நிலவுகிறது, அங்கே சுழற்சி எங்கே இருக்கிறது, அது வலுப்பெறுகிறதா இல்லையா, தட்ப வெட்ப சூழல் எவ்வாறு இருக்கிறது, மேகக்கூட்டங்களை எவ்வாறு அது உற்பத்தி செய்கிறது, எந்த திசையில் நகர்கிறது, இதுபோல் ஃபோட்டோ எடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு கொடுக்கும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அதை உள்வாங்கி கொண்டு நமக்கு இந்த வரைபடத்தை கொடுக்கிறது. உலக அளவில் மிக ஃபேமஸாக இருக்கக்கூடியது ஒன்று அமெரிக்காவினுடையதும் இன்னொன்று ஐரோப்பாவினுடையதும். சமீபத்தில் நம்ம தமிழகத்தில் மழை தீவிரமாக வந்துட்டு போச்சு இல்லையா, அந்த மழையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அது ரொம்ப சுமாராக தாங்க சொல்லிச்சு. ஐரோப்பா தான் ஓரளவு கரெக்டாக சொல்லி வந்தது. அதனால் நம்ம அந்த ஐரோப்பிய செயற்கைக்கோள் என்ன காட்டுகிறது என்பதை பார்த்து விடுவோம். நேராக புதன்கிழமைக்கு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட்டு நிலவரத்தை நாம் பார்த்துட்டு புதன்கிழமைக்கு போடலாமா? ஞாயிறு இரவு 8 மணி நிலவரப்படி நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுழற்சி உங்களுக்கு தெரியுதா? இது கடல்ல. இந்த சுழற்சியின் காரணமாக இங்கே பார்த்தீங்களா, மேகக்கூட்டங்கள் அடர்த்தியாக இருக்கிறது, மழை கொட்டி கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அச்சம் கிடையாது. ஏன்னா கடலில் அதிதீவிரமாக மழை இருக்கிறது. இந்த சுழற்சி நகருகிறதா என்பது இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாயின் இங்கே பாருங்கள்,
புதன்கிழமை தான் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சற்றே ஓட்டி பார்ப்போம். புதன்கிழமை அது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. எம்மாதிரியான மழையை தருகிறது என்பதை நாம் பார்க்கலாம். கடலோர பகுதிகளில் வானிலை ஆய்வு மையம் எங்கெல்லாம் அலர்ட் கொடுத்துருக்காங்களோ, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்த மாவட்டங்களையும் பார்த்தோம், மஞ்சள் அலர்ட் கொடுத்த மாவட்டங்களையும் பார்த்தோம். உயர்ந்தது ரெட் அலர்ட், அது எங்கேயும் கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டம் ஆரஞ்சு அலர்ட் ஒரு 3 மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, 11ஆம் தேதி 12ஆம் தேதி. அதுக்கு அடுத்த கட்டம் மஞ்சள் அலர்ட் நிறைய மாவட்டங்களில் இருக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது கனமழையும் அதிகனமழையும் புதன்கிழமை இருக்கும் என்று தெரிகிறது. சரி, அடுத்த கட்டமாக அப்படியே நாம் என்ன செய்வோம், வியாழக்கிழமைக்கு சென்று பார்ப்போம். வியாழக்கிழமை இந்த வீரியம் குறைகிறது. 12ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி இன்னும் குறைகிறது. சனிக்கிழமை பெரிதாக ஒன்றும் இல்லை, மழையே இல்லை என்று காட்டுகிறது. இதெல்லாம் ஒரு கணிப்பு தாங்க. இன்று கணித்திருக்கிறார்கள், நாளைக்கே மாற்றி கூட சொல்லுவாங்க. காரணம், புயல் என்பது இங்கே இல்லை என்றாலும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுகிறதா இல்லையா, திசை மாறுகிறதா, ஒரே இடத்துல நிற்குதா. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, 24 மணி நேரமாக அது ஒரே இடத்துல தான் நிற்குது, மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு வந்துட்டு போன அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே நின்று கொண்டது, புதுச்சேரி அருகே போகவே இல்லை, மழையை கொட்டி தீர்த்தது நாம் பார்த்தோம். அந்த மாதிரி வானிலையை ஒரு நாள் 2 நாள் அந்த கேப்பில் தான் சொல்ல முடியுமே தவிர, ரொம்ப அட்வான்ஸாக சொன்னால் நாம் சொல்லுவதைப் போல் அது நகர்ந்து வராது. ஓரளவு கணிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கவிருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். புதன்கிழமை அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த இலங்கை பகுதியில் அப்படியே தமிழக கடலோர பகுதிக்கு வரோன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக புதன்கிழமைக்கு போவோம். புதன்கிழமை நமக்கு கனமழை இருப்பது, ஆங்கிலத்தில் மினிமம் கேரண்டி என்று அழைப்பார்கள். குறைந்தபட்சம் புதன்கிழமை மழைக்கு கன்ஃபார்ம் என்று சொல்லப்படுகிறது. அது கனமழை, அதிகனமழை, சில இடங்களில் இருக்கக்கூடும். அதிதீவிர மழையெல்லாம் இருக்காது. ரெட் அலர்ட் கிடையாது, அச்சப்படாதீங்க. புயலுக்கான எந்த அலர்ட்டும் கிடையாது. இது இருக்கிறதுலே குறைவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்குது. இது மண்டலமாக வலுப்பெறுமா என்றும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வரும் நாட்களில் நாம் வானிலை செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியவை. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.